மருமகள் நியூ பிரமோ தமிழ் செல்விக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க ராஜாங்கம். அதனால என்னென்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நான் எவ்வளோ நம்பினேன், கண்டிப்பா படிக்க மாட்டேன் மேற்கொண்டுன்னு சொல்லிட்டு, இல்ல தமிழ் செல்விக்கு படிப்பு தான் பிடிச்சிருக்குன்னா தமிழ் செல்வி அந்த படிச்சு அந்த எக்ஸாமை நல்லபடி எழுதுற ஈஸ்வரி. தமிழ் செல்விக்கு படிப்புல எந்த ஒரு தடையை நம்ம இருக்கக்கூடாதுன்றாங்க. சே இந்த அண்ணன் ஏன் இப்படி பண்ணுது, உனக்கு என்ன ஈஸ்வரி தமிழ் செல்வி மேல ஒரு கோவம், அண்ணன் எனக்கு என்னென்ன கோவம், அப்படியே நீ தமிழ் செல்வி படிக்க கூடாது, அவன் மார்க் எடுத்துட்டான் இவ்வளோ அழகு டென்ஷன் ஆகுற, எனக்கே அந்த கோவம்லாம் போயிடுச்சு. ஏன்னா தமிழ் செல்விக்கு ஒரு விஷயம் இது பிடிச்சிருக்குன்னா அவள் அதைப்படி பண்ணட்டும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடனா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாது சரியா, ஏன்னா தமிழ் செல்விக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டுன்ற மாதிரி ராஜாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பொண்ணு சித்ரா, அம்மா என்னம்மா நடக்குதுங்க, இப்படி மாறிட்டாருன்றாங்க. ஏண்டி எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது, இந்த அண்ணனை புரிஞ்சிக்கவே முடியல, அந்த தமிழ் செல்வியை மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் இனி நம்மளுடைய பேச்சு எதுவுமே இங்கே ஈடுபடாதுன்றாங்க. சரி என்னம்மா பண்ணுறது, வேறு வழியில் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்றாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சேதுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாமா என்னை மேற்கொண்டு படிக்க சொல்லுவாரு, அப்படியெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழ், உண்மையிலேயே நான் கூட எதிர்பார்க்கலன்றாங்க. அப்பா இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்ட்டு உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா படி தமிழ், யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ நல்ல மார்க் எடு, நீ டாக்டர் ஆகணும், அதை பார்த்து இந்த குடும்பம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படணுன்றாங்க. ஆமாங்க செய்து மாமா, என்னுடைய ஆசையும் அதுதான்றாங்க. என்னுடைய ஆசைப்படி அதை நிறைவேற்றி சீக்கிரமா நம்ம குழந்தைய பிறந்து நல்லதே நடக்க போகுதுன்றாங்க. இந்த குழந்தை விஷயத்துல தான் பொய் சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நினைச்சு தமிழ் செல்வி ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.